ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சென்னையும் லேட் நைட் பிரியாணியும் கேட்கவே நாக்கில் வச்சு ஊறுதில்ல. நைட் 1 மணி 2 மணிக்கு பார்த்தாலும் இந்த கடையில எல்லாம் பெருசா கியூ கட்டி நிக்கிறாங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு. இப்போ இது சாப்பிட்டா என்னெல்லாம் ஆகும் நம்ம பாடியில? 9 o'clock அப்புறமா நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்போ பிரியாணி மாதிரி ஒரு ஹெவி ஆயிலி ஸ்பைசி ஃபுட் நீங்க சாப்பிடும்போது பாடினால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது அப்படியே ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்க ஆசிடோடு சேர்ந்து இந்த ஃபுட்டும் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி உங்களுக்கு ஹார்ட் பர்ன், கேஸ்ட்ரைட்டிஸ், ஈசோஃபேகைட்டிஸ் அந்த மாதிரி வரும். இந்த ஃபுட் சாப்பிடும் போது இது நிறைய கார்ப்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய சுகர் லெவல் அப்படியே ஒரு பெரிய ஸ்பைக் இருக்கும். சுகர் லெவலில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நைட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சுகர் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்கு டயபிட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் நம்ம தூங்குறதுக்கு நைட்டு. இந்த ஹெவி ஃபுட் சாப்பிடும்போது இந்த மெலட்டோனினை இது ஃபங்க்ஷன் பண்ணாமல் விடுறதுனால உங்களால் சரியாக தூங்க முடியாது. ஸோ லேட் நைட் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின், ஃபேட் ஸ்டோரேஜ், ஆசிட் பெப்டிக் டிசீஸ், தூக்கம் இல்லாமல் போகிறது, சரியாக தூங்காததுனால மறுநாள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். ஒன்ஸ் இன் அ வைல்னா ஓகே, பட் ரெகுலரா இதே ஒரு ஹேபிட்டா வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி டின்னர் சாப்பிட பாருங்க. அண்ட் இந்த மாதிரி லேட் நைட் கிரேவிங்ஸை அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.